ஹலோ கைஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஒரு நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு எஃபெக்டிவான சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ் வாஷ் செய்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான். அது வந்து அரிசி மாவு. எல்லார் வீட்லேயுமே வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நீங்கள் கடையிலையும் கூட அவைலபிளாக இருக்குது, அது கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அரிசி மாவு பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீனாக ஆக்ட் ஆகிறதுல தாங்க அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெஷாலிட்டியே இருக்குது. நேச்சர்லான ஒரு சன்ஸ்க்ரீன் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அரிசி மாவு தான். அரிசி மாவில் 2 ஸ்பெஷலான விஷயங்கள் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஃபெலூரிக் ஆசிட், இன்னொன்று வந்து அலன்டாயின் அப்படின்னு சொல்லிட்டு 2 யூஸ்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ் வந்து அரிசி மாவில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா சன் டேன், சன் பர்ன்ஸ் எல்லாம் கூட ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணுறதுக்கு, டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவான ஒன்றுங்க அரிசி மாவு. இப்போ நிறைய பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட அரிசி மாவை யூஸ் பண்ணி லோஷன்ஸு, ஃபேஸ் வாஷ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அவ்வளோ காசு கொடுத்து அதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே ஈஸியாக பியூராக செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் வாஷ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக நான் தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் நல்லா கலக்க போகிறேன். ஒரு பேஸ்ட்டு இல்லாட்டி ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நீங்கள் வேறு எந்த பொருளும் சேர்க்க வேண்டியது கிடையாது. இந்த ஒரு இன்க்ரீடியண்ட் மட்டுமே வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ் வாஷ் வந்து திடீர்னு காலி ஆயிடுச்சு அப்படின்னா கூட இதை ஈஸியாக நீங்கள் செஞ்சுக்க முடியும். தண்ணி மட்டும்தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா காய்ச்சாத பால் எடுத்துகிட்டு அதில் அரிசி மாவை கலந்து நீங்கள் ஃபேஸில் தேய்க்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் வாஷை நீங்கள் தாராளமாக காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பிளெமிஷஸ்ஸு, ஆக்னி ப்ராப்ளம் எல்லாம் கூட ரிமூவ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.